ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம். கனடாவில் வந்து இங்கே வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்களுக்கு ஸ்ப்ரிங் பிரேக் விட்டுட்டாங்க. இனிமேலிருந்து மழை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து நான் வந்து மழை பார்த்து, நானும் பசங்களும் மழை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து நம்ம செப்டம்பரில் கனடாவுக்கு மூவ் பண்ணி வந்தோம். செப்டம்பருக்கு அப்புறம் தான் வந்து சென்னையில் வந்து மழை பெய்யும் இல்லையா, அது வரைக்கும் மழை பெய்யாது. இங்கே வந்ததுக்கப்புறமும் நாங்கள் வின்டரில் வந்ததுனால ஃபுல் ஸ்னோ தான் பார்த்தோம். ஸோ அதனால் மழை பெஞ்சு கிட்டத்தட்ட மழையை பார்த்து பெய்கிறத பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போல் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து மழை பெய்யுன்னு போட்டிருந்ததுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்னோ பெல்லட்ஸ் மாதிரி விழுந்தது. அதாவது மழையும் ஸ்னோவும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி பெல்லட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக ஸ்னோ வந்து ரெயினோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி தான் பெஞ்சது. இனிமேல் ஃபுல்லாக ஸ்னோ வந்து ஸ்டாப் ஆகிட்டு இந்த மழை வந்து பெய்ய ஆரம்பிக்கும், நம்மளும் மழை பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் நியூ இயருக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் இந்த மாதிரி ஸ்னோ பெல்லட்ஸ் மாதிரி விழுந்தது. நான் வந்து அதை மட்டும் அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அதை வந்து வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தமிழ் நியூ இயர். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே விலாக் மாதிரி கவர் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் பசங்களுக்கு வந்து எப்போவும் போல் ஸ்கூலு தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி சட்னி தான் பண்ணியிருக்கேன். பொதுவாக வந்து தமிழ் நியூ இயர்னால் வந்து கனடாவில் லீவ் விடுவாங்க, பொங்கல்னால் லீவ் விடுவாங்க. கனடா பிரதமர் வந்து நம்ம தமிழ் வந்து ரொம்ப மதிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம மீம்ஸ் பார்த்துருப்போம், ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்துருப்போம். அதெல்லாமே நானும் நம்பிக்கிட்டு பொங்கலுக்கு லீவ் விடுவாங்கன்னு எதிர்பார்த்தே லீவ் விடலை. தீபாவளிக்கு லீவ் இல்லை. ஆஸ் யூஷுவல் தமிழ் நியூ இயருக்குமே வந்து பசங்களுக்கு லீவ் இல்லை. பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து எப்பவும் போல் போகத்தான் செய்யணும். பசங்களோட ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு கப் கேக் மட்டும் வச்சு விட்றேன். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால பசங்களுக்கு ஹாஃப் அ டே தான் ஸ்கூலு. மார்னிங் வந்து ஒரு 8:15 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு மதியானம் வந்து ஒரு 12:30க்குலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸ்கூல் வந்து ஒரு 12:10 போல் முடிஞ்சிடும். ஒரு 12:30க்கு போல் ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. பசங்க வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொண்டு போயிருக்காங்க. லஞ்ச் வந்து வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாங்க. பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் என்னோடய பர்சனல் ஒர்க்கெல்லாம் நான் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் காஃபி எடுத்துப்பேன். இப்போலாம் வந்து ஃபுல் பிளாக் காஃபிக்கு மாறியாச்சு. முந்தி வந்து மில்க்கோ இல்லை க்ரீமோ ஆட் பண்ணி எடுத்துப்பேன். நமக்கு ஃப்ரிட்ஜ் இடையில ரிப்பேர் ஆனது இல்லையா, அதுலேருந்தே வந்து பால் வாங்குறதுக்கு போல் இந்த மாதிரி பிளாக் காஃபி பழகணும். அப்படியே வந்து இதுக்கு அடிக்ட் ஆயாச்சு. இப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியாக மில்க் இல்லாமல் நம்ம வந்து பிளாக் காஃபி மட்டும்தான் குடிக்கிறேன். காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கிராண்ட் வெஜ் மீல்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதுக்காக வடைக்காக வந்து கடலைப்பருப்பு வந்து நனைய போட்டிருந்தேன். கடலைப்பருப்பு நனைய போட்டிருந்தது வந்து ஒரு நனைய போட்டுட்டு நான் வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் பாத்திரம் வந்து கடந்துருந்தது. எப்போயுமே நைட்டு வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சிடுறதுனால காலையில் பசங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது மட்டும்தான் இருந்தது. அதை வந்து நான் கழுவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை கையோடு வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃப்ரைடேனாலே கிச்சன் கவுண்டர் டாப்பில் அந்த ஆயில் கேனு, நம்ம அந்த ஸ்பூன்லாம் வச்சுருக்கிறது, ஸ்பூன் ரெஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். அது போக கெட்டில் எல்லாமே ஃபுல் க்ளீனிங் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக சிம்னியும் வந்து க்ளீன் பண்ணுறேன். 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் வந்து சிம்னி க்ளீன் பண்ணிடுவேன். சிம்னியில் ஆஸ் யூஷுவல் நம்ம மல்டிபர்பஸ் க்ளீனர் இருக்குது இல்லையா, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நார்மல் நம்ம அயன் ஸ்க்ரப் இருக்கும்ல, அயன் ஸ்க்ரப்பை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா வந்து இந்த சிம்னி மேலே எப்போயுமே கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு படுற மாதிரியே இருக்கும் இல்லையா, நம்ம நார்மல் ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் வந்து அந்த இரும்பு நரம்பு மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ரீயூசபிள் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மல் கிச்சன் டிஷ்யூ வச்சு ஒரு தடவை நல்லா வைப் பண்ணி விட்டுருவேன். அந்த சிம்னி வந்து நமக்கு பார்க்க க்ளீனாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கிச்சன் நீட்டான மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி சிம்னியோட இன்சைட்லேயும் வந்து அந்த லைட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவை இதே மாதிரி லைட்டாக வந்து க்ளீனர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தென் ஸ்க்ரப்பர் வச்சு அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். பாத்திரம் ஏற்கனவே கழுவுனதுனால கிச்சன் குழாய் எல்லாமே வந்து டெய்லி 1 டைம் வந்து கிச்சன் குழாய் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிடுவேன். சிங்க் க்ளீன் பண்ணும் போதே நான் அந்த கிச்சன் டேப்பை சேர்த்து லைட்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதையும் க்ளீன் பண்ணிடுவேன். கிச்சன் சிங்க்குக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஊற்றி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுருவேன். அது வந்து இன்னமும் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் அதை க்ளீன் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி கிச்சன் வந்து நமக்கு ரைட் சைடு இருக்கும். அந்த லெஃப்ட் சைடு ஏரியா நம்ம ஃபில்டர், அந்த வாட்டர் ஃபில்டர் இதெல்லாம் வைக்கிற ஏரியா இருக்கும். அதுவும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரேடியாக ஃபுல் க்ளீனிங் ஆன மாதிரி இருக்குங்கிறதுக்காக அங்கே உள்ள டைல்ஸும் ஃபுல் க்ளீனிங் எப்பவும் போல் ஸ்ப்ரே பண்ணி ஸ்க்ரப் பண்ணி பண்ணுற ஒர்க்கு தான். ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணும்போது தண்ணி ஊற்றி நான் வந்து தள்ளி விட்டுருவேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம வந்து எப்படின்னா தான் தொடச்சி எடுத்தாலும் நமக்கு வந்து தண்ணி ஊற்றி தள்ளி விடும்போது வந்து கிச்சன் டைல்ஸ்லலாம் தண்ணி வந்து மக்கு வச்சு ஊற்றி விட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். பட் இங்கே வந்து வுட்டில் இருக்கிறதுனால ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக வுட்டு, அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு ஃபுல்லாக வைப் பண்ணி தான் எடுத்து க்ளீன் பண்ணி விடுறேன்.
இன்றைக்கி வந்து தமிழ் நியூ இயர் வேறு. அது போக வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே என்னால் கிச்சன் வந்து ஃபுல் க்ளீனிங் வந்து இந்த மாதிரி டீப் க்ளீனிங்லாம் ஃபுல்லாகவே பண்ணவே முடியல. எல்போ பெயின் இருந்ததுனால நான் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்லாம் அந்தளவுக்கு பண்ணலை. ரொம்ப க்ளீனாலாம் பண்ணவே இல்லை. என்னால் என்ன முடியுதோ அந்தளவுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் இன்றைக்கி ஃபுல் க்ளீனிங் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறக்காக இப்போ வந்து பெயின்லாம் வந்து எதுவும் இல்லை. பட் எல்போ பெண்டிங் வந்து ஓரளவுக்கு வந்து என்னால் பெண்ட் பண்ண முடியுது. 80% வந்து என்னால் ஓகே. ஸோ அதனால் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வீடு வந்து நான் மாப் பண்ணலை. ஃபுல்லாக வந்து எப்பவும் போல் பெருக்கி மட்டும் விட்டுட்டு மதியானம் சமையலுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தமிழ் நியூ இயருங்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஸ்டைலில் ஃபுல் வெஜ் மீல்ஸ் எப்படி கொடுப்பாங்களோ அது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பருப்பு வந்து சாம்பார் பண்ணுறக்காக பருப்பு வந்து குக்கரில் வைக்கிறேன். தக்காளி எல்லாமே இப்போ வந்து ஹைப்ரிட் தக்காளி மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நாட்டு தக்காளிலாம் இல்லை. அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நான் வந்து சாம்பாருக்கு பருப்பு நம்ம வேக வைக்கும் போதே கூடவும் ஒரு தக்காளி வந்து லைட்டாக கட் பண்ணி போட்டுருவேன். அதனால் நல்லா நமக்கு மசிஞ்சு வந்துடும். நமக்கு தக்காளி வந்து திப்பி திப்பியாக குழம்புல வந்து மிதக்காது. அதனால் சேர்த்தே வச்சிடுறது. டைம் வந்து இப்போ வந்து 12:01 ஆகுது. நான் ஒரு 1:30க்குள்ளக்க வந்து நம்ம அந்த ஃபுல் வெஜ் மீல்ஸ் வந்து முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு மட்டும் வேக போட்டிருக்கிறேன். எனக்கு பிடிச்ச வந்து பாட்டெல்லாம் போட்டு விட்டு நான் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் ஜாலியாக நம்ம ஒர்க் பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வந்து அந்த டேப்பில் போட்டு விட்டு இப்போ ஒர்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கோஸ் பொரியலுக்காக நறுக்கிக்கிறேன். இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து 3 பொரியல் வைக்கிறேன். 1 கோஸ் பொரியல், கூடவே வந்து சௌச்சௌ கூட்டு வைக்கிறேன். அது கூடவே உருளைக்கிழங்கு வறுவல் வைக்கிறேன். இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிடுவோம். சாம்பார் கூடவே 3 அந்த சைட் டிஷ் 3ஐயும் முடிச்சுட்டு டோட்டலாக 4 ஐட்டம். இந்த 4 ஒவ்வொரு அடுப்புலையும் ஒவ்வொன்று வச்சு முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு பருப்புக்கு வந்து விசில் போட்டுட்டு நான் வந்து கோஸ் நறுக்கி முடிச்சிட்டேன். நறுக்கின கோஸை 100 குக்கர் இருந்தது. அந்த 100 குக்கரில் வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்து வச்சிடுறேன். 3 சைட் டிஷ் பண்ணுறதுனால எல்லாமே வந்து நிறையா பண்ணலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறேன். இன்னும் நிறையா பண்ணால் வந்து நமக்கு மிச்சமாகிடுங்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன். காரக்குழம்புக்கு வந்து கொஞ்சமாக வந்து புளி வந்து ஊற போட்டுறேன். அது வந்து கொஞ்சம் வெள்ளி தண்ணி போட்டு ஊற போட்டிருக்கேன். புளி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அதனால் வெள்ளி தண்ணி போட்டு ஊற போட்டிருக்கேன். இன்றைக்கி சாம்பாரில் வந்து முள்ளங்கி, கத்திரிக்காய், சௌச்சௌ 3ம் போட்டு சாம்பார் வைக்கிறேன். சௌச்சௌ வந்து நிறையா போடாமல் கொஞ்சம் ஒரு 2-3 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு மீதி பீஸை வந்து அப்படியே கூட்டு வச்சிடலாம். அதனால் நமக்கு வந்து அந்த காய் வந்து நிறையா காய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ நிறைய வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காதுங்கிறதுக்காக நம்ம சாம்பாரில் போடுறதுலே மீதி சௌச்சௌ வந்து கூட்டு வச்சுட்டேன். 4 அடுப்பு இருக்கிறதுனால ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து பருப்பு ரெடி ஆயிடுச்சு, அதனால் சாம்பார் வச்சுருக்கிறேன். இன்னொன்றில் கோஸ்க்கு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்றில் சௌச்சௌ கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு தாளிப்பு பண்ணிவிட்டேன். இப்போ காய் கட் பண்ணதை அதில் போட்டுட்டு நம்ம தேங்காய் சீரகம் மட்டும் அரைச்சி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பருப்பு வெந்ததுனால அந்த இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். மணி வந்து 12:30 ஆகுது. பசங்க வந்து இந்த டைமில் வந்துடுவாங்க. பசங்க வந்ததுக்கப்புறமா வேலை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரிய பையன் சின்ன பையன் வந்து ஜென்ரலாக குக்கிங் இருந்தாலே அவன் வந்து வந்துடுவான். குக்கிங்கில் வந்து நம்ம வந்து ஏதாவது சைடில் கட் பண்ணுற ஒர்க் இதெல்லாம் பண்ணால் அவன் வந்து அடுப்பில் கிண்டுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவான். அதனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து முடிஞ்சது. இப்போ வந்து மெயினாக சாம்பார் கொதிச்சிருச்சு. சௌச்சௌ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கோஸ்க்கு வந்து அவிஞ்சிருச்சு காய். அதனால் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த மெயினான 4 டிஷ் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. பாயாசத்துக்காக பாலை காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பால் காய்ச்சிறேன். அவன் வந்து அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கான். கூடவே நம்ம ஏற்கனவே புளி ஊற போட்டிருந்தோம்ல, அதனால் காரக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வந்து காரக்குழம்பு வைக்கிறேன். காரக்குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய், இந்த மணத்தக்காளி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த 3 டிஷ்க்கு வந்து சைட் பை சைடு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காரக்குழம்பு, பாயாசத்துக்கு பாலும் ஜவ்வரிசியும் வச்சாச்சு. இன்னொரு இதில் வந்து ரசத்துக்கு வந்து தாளித்து விட்டுட்டேன். ஸோ 3 டிஷ் இப்போ ரெடி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் வந்து 4 டிஷ் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஒரு 3 டிஷ் ரெடி பண்ணிட்டேன். காய் கட் பண்ணுற ஒர்க்கு இதெல்லாம் முடிஞ்சதுனால ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண அந்த சைட் டிஷ்லாம் இருக்கிற நம்ம உருளைக்கிழங்கு வறுவல், கோஸ் பொரியல் இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவில் பண்ணியிருந்ததுனால அதெல்லாம் வந்து சின்ன அந்த சர்விங் பவுல் மாதிரி இதில் மாற்றி விட்டுட்டு நான் வந்து சைட் பை சைடு வந்து க்ளீனிங் ஒர்க்கும் ஃபுல்லாக முடிச்சிடலாங்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து மாற்றி வேறு ஒரு சின்ன பவுல்ஸாக வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம வந்து சமைச்சதுக்கப்புறம் எப்பயுமே இந்த பாத்திரங்கள் தான் நமக்கு கழுவுறது வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சர்விங் பவுலில் மாற்றும் போது நமக்கு சாப்பிட்டுட்டு 2வது கழுவுறதுக்குன்னு போகும்போது ஒரு அலுப்பு தட்டாமல் இருக்கும். அதனால் எல்லாமே ஓரளவு இந்த மாதிரி குட்டி பாத்திரத்துலையாக வச்சுட்டேன். ஸோ மணி வந்து இப்போது ஒரு 1:16 போல் ஆகிடுச்சு. பசங்க வந்து ரைஸ் குக்கரில் ரைஸ் வைக்க சொல்லியிருந்தேன். அதனால் அவங்களுக்கு மெஷர்மெண்ட்டு தெரியும். அதனால் பெரிய பையனுக்கு தெரியும். அதனால் அவன் வந்து ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சுட்டான். ஸோ 8வது ஐட்டம் ஓவர்.
ரைஸ் குக்கரில் வைக்கிற ரைஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம், சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து டோட்டலாக 8 ஐட்டம்ஸ் ஓவர். கடைசி 3 ஐட்டம் வடை, அப்பளம், அப்புறம் தயிர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது ஏற்கனவே இருக்குது. நான் வந்து வடை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பசங்க வந்து பசி வந்துடுச்சுன்ட்டாங்க. அதுக்குள்ளக்க நான் வடை அப்பளம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன். வடை வந்து போட்டதுக்கப்புறம் எப்போவுமே வந்து நம்ம சாமிக்கு வந்து நாங்கள் வச்சுடுவோம். சாமிக்கு வடை மட்டும் இல்லை, ஜென்ரலாக ஒரு ஸ்வீட்டோ வடையோ ஏதாவது இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணியிருந்தா கூட சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். அன்றைக்கி நியூ இயருங்கிறனால பாயாசம் வடை எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டோம். பாயாசத்துக்கு ஜவ்வரிசி சேமியா எல்லாமே போட்டு வந்து பாயாசம் வைக்கிறேன். பாயாசம்னாலே வந்து எனக்கு கொஞ்சம் வந்து இந்த தண்ணியாக நம்ம குடிக்கிறது பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன பிள்ளைலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாயாசமே பிடிக்காது. தில்லுமுள்ளுன்னு ஒரு படம் இருக்குல்ல, அதில் வந்து ரஜினி வந்து பாயாசம் குடிப்பார். அதில் வந்து அவர் கொஞ்சம் லிக்யூடாக குடிப்பார், தண்ணியாக நிறைய பாலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி பாயாசம் குடிக்கிறது பிடிக்கும். மணி வந்து இப்போ ஒரு 1:44 போல் ஆயிடுச்சு. எல்லா ஐட்டமும் ரெடி ஆயாச்சு. சோறு, வத்த குழம்பு, சாம்பார், அப்புறம் 3 சைட் டிஷ் இருக்குது. கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், சௌச்சௌ கூட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் வடை, அப்பளம், ரசம், அப்புறம் தயிர் வீட்டிலே வந்து உர ஊற்றிட்டு கடைசியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண பாயாசம் வந்து இங்கிட்ட சாதம் பக்கமாக வச்சுருக்கேன். ஸோ அது வந்து வீடியோவில் இப்போ கவர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் எங்களோட இன்றைக்கி கிராண்ட் வெஜ் லன்ச் மெனு தமிழ் நியூ இயர்க்காக. வாழை இலை மட்டும் மிஸ்ஸிங். நல்லா சாப்பிட்டுட்டு செம்ம தூக்கம் வந்துச்சு. அதனால் இந்த சோஃபா கம் பெட் இருந்தது எங்களோடது, அது வந்து பெட்டாக மாற்றிட்டு நானும் பசங்களும் 3 பேரும் நல்லா சரியான தூக்கம், நல்லா தூங்கிட்டோம். யூஸ்வலாக இங்கிலீஷ் நியூ இயர்க்கு வந்து நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ ப்ரிப்பேர் பண்ணுவோம். தமிழ் நியூ இயர்க்கு வந்து வெஜ் மீல்ஸ் மாதிரி இந்த மாதிரி தான் ஃபுல் வெஜ் ஐட்டம்ஸாகவே ப்ரிப்பேர் பண்ணுவேன். நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா பெரிய பையன் தான் இன்றைக்கி டீ போட்டான். எல்போ பெயின் வந்ததுக்கப்புறமா அவனுக்கு வந்து டீ போடுறதுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுலேருந்து வந்து அவனே வந்து டீ போட்டு ஈவினிங் கொடுத்துருவான். இன்றைக்கும் வந்து நான் வேண்டான்னு சொல்லியும் அவனே வந்து டீ போட்டு கொடுத்துட்டான். சின்ன பையன் ஆஸ் யூஷுவல் டிவியில் கேம் விளாட ஆரம்பிச்சிட்டான் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா. இன்றைக்கி டீ போட்டு அவனே ஃபில்டர் பண்ணி எனக்கு கப்பில் வந்து ஊற்றிட்டு வந்து கொடுத்துட்டான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி டீ. அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்து அவன் வந்து சாக்கர் கேம் விளாண்டதில் வந்து காலில் வந்து பெருவிரலில் நல்லா வீங்கி ரொம்ப பெயினாக இருந்தது, நடக்க முடியாத அளவுக்கு இருந்தது. வரும்போது நல்லா தான் வந்திருந்தான் ஸ்கூல்லேருந்து வரும்போது. இப்போ தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டான். சொன்னதுனால பிறகு நான் எனக்கு எல்போ பெயினுக்கு ஒரு க்ரீம் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே ஆயின்மெண்ட்டை அவனுக்கும் போட்டிருந்தேன். காலில் அந்த பெருவிரல் முட்டியில் மட்டும் நல்லா வீங்கிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி எங்கேயுமே நான் வரலை, ஷாப்பிங்லாம் வரலைன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் தமிழ் நியூ இயருக்கு இன்றைக்கி கோயிலுக்கு போகணுங்கிறதுக்காக அவனை வந்து நம்ம கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தோம். அவனால் ரொம்ப தூரம் நடக்க முடியாததுனால கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கோயில் பார்ப்போம், ரொம்ப சுற்றி வர்ற மாதிரி கோயில் இருக்கிறது வேண்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கோயில் தான் போயிருந்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போகிறோம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் கோயில் மாதிரி இருந்தது. கூகுளில் பார்த்துட்டு தான் போனோம். கிருஷ்ணரும் சிவனும் இருந்திருந்தாங்க. கூகுள் ஃபோட்டோஸில் பார்த்துருந்தோம். மார்னிங் தான் யூஸ்வலாக கோயிலுக்கு போவோம். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் இருந்தது, பசங்களுக்கும் ஸ்கூல் இருந்தது, லீவ் இல்லை இல்லையா, அதனால் ஈவினிங் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கோயில் வந்து சுற்றி வந்து நிறையா பார்க்கிங் ஏரியா இருந்தது. உள்ளே வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நிறையா கூட்டம்லாம் இல்லை. மேபி தமிழ் கோயிலுக்கு போயிருந்திருந்தால், முருகன் கோயில் இருக்குது இங்கேயே பக்கத்தில், அங்கே போயிருந்தால் கூட்டம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நார்த் இந்தியன் கோயிலுங்கிறனால இன்றைக்கி கோயிலில் அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. பிரசாதமாக லட்டு தந்தாங்க, கூடவே கொஞ்சமாக நட்ஸும் தந்துருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு காஸ்கோ போயிட்டோம். லாஸ்ட் வீக் காஸ்கோ பூட்டியிருந்தது இல்லையா, அதனால் இந்த வீக் வந்து காஸ்கோ வந்துட்டோம். காஸ்கோவில் வந்து தேங்காய் எண்ணெய் வாங்க வேண்டியிருந்தது, அதுக்காக தான் மெயினாக வந்தோம். ஆனால் இங்கே காஸ்கோக்கு வந்தாலே இந்த இந்த கிச்சனில் உள்ள ஐட்டம்ஸ் செட் போட்டிருப்பாங்களா, இந்த ஷெல்ஃபு, அப்புறம் வந்து நம்ம மீன் இறா இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போவோம். வாங்குகிறோமோ இல்லையோ இந்த ஐட்டம்ஸ், அந்த ஐட்டம்ஸோட ரேட்டு இதெல்லாமே வந்து ஒரு கிளான்ஸில் கூட்டிகிட்டு தான் போவோம். சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் செட்டும் வந்து அந்த காஸ்கோவில் செட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக மாற்றிருந்தாங்க. அது மாதிரி பசங்களுக்கு நிறைய சைக்கிள்லாம் வந்து சேல்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஏன்னா இனிமேல்லாம் பசங்க ஜாலியாக சைக்கிள் ஓட்டலாம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய சேல்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரான் வந்து இருந்தது, வாங்குவோன்னு தான் நினச்சோம். ஆனால் அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா 2-3 டேஸில் முடிகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து இன்றைக்கி டேட் வந்து 14, அதில் வந்து 17 தான் எக்ஸ்பைரி இருந்தது. ஒரு 3 டேஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி வந்து வீட்டில் வந்து மட்டன் வாங்கினது வேறு இருந்ததுங்கிறனால நான் வந்து இன்றைக்கி ப்ரான் வாங்கலை. பசங்களுக்கு சைக்கிள் இதெல்லாம் மட்டும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு மட்டும் அப்படியே வந்துட்டோம். இன்றைக்கி பட்ஜெட் வந்து ரொம்ப நிறையாலாம் காஸ்கோவில் போடலை. போகிறதுக்கு என்ன வாங்கணும்னு நினச்சோமோ அந்த ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ராபெரியும் பனானாவும் வாங்கிட்டு வந்திருந்தோம்.
ஆயில் மட்டும்தான் வாங்குறதுக்காக மெயினாக போனோம். ஆயிலும் மேடலும் அதை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ரிட்டன் வந்து வீட்டுக்கும் இன்றைக்கி வேறு எந்த பிளானும் இல்லாதனால சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துவிட்டோம். நைட்டு டின்னருக்கு வந்து தோசை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணினேன். ஏற்கனவே ஆஃப்டர்நூன் ப்ரிப்பேர் பண்ணால் அந்த சாம்பார் வந்து மீதி இருந்தது. ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணினேன். வத்த குழம்பு அவ்வளவோ யாரும் ஊற்றிக்கல, அதனால் வத்த குழம்பு நிறையா அப்படியே இருந்துச்சு. அதை வந்து சூடு பண்ணிட்டேன். நான் சாம்பார் வத்த குழம்பு எல்லாமே சூடு பண்ணிட்டேன். பொரியல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருந்தேன். அந்த 3 சைட் டிஷ் பண்ணது கம்மியாக தானே பண்ணியிருந்தேன். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. கோஸ் மட்டும் கொஞ்சம் மீதம் இருந்தது, அது வந்து கீழே போட்டுட்டோம். ஏன்னா நாளைக்கு வச்சுருந்தாலும் கோஸ் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து ஃபுல்லாக மீதி இருந்த பாத்திரமும் எல்லாமே கழுவி வச்சாச்சு. கிச்சன் வந்து நான் வந்து இப்போ தான் தோசை ஊற்றி முடிச்சிருந்தேன். அதனால் அந்த சர்ஃபேஸ் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹாட்டில் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் 10 மணி ஆயிடுச்சு. அதனால் நாளைக்கு கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். வத்த குழம்பும் ரசமும் மீதி இருந்தது, அதை வந்து சூடு பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு சமையல் பண்ணுற வேலை வந்து நமக்கு மிச்சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். பாய்.